அனைவருக்கும் வணக்கம். தற்போது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வினாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன? பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? இந்த ஆண்டு வருமா வராதா? எதனால் தாமதமாகுது? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை நிறைய ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் தயாராகலாமா அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல்வேறு குழப்ப நிலையில் இருக்காங்க. இவர்களுக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். அதாவது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி வெற்றி பெற முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ இருந்தே தொடர்ந்து படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் அனைவரும் பிஜி அசிஸ்டண்ட் ஆகி அரசு பணியில் சேர்வது உறுதி அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான இந்த பிஜிடிஆர்பி எப்போ சார் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டுருக்கு இல்லையா? தற்போது பிடிபிஆர்டி தேர்வு முடிஞ்சு அதற்கான ரிசல்ட்டெல்லாம் வெளியிடப்பட்டு ஏறத்தாழ அனைத்து ப்ராசஸும் முடிகிற தருவாயில் இருக்குது. இதனைத் தொடர்ந்து எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்து அதனுடைய பணிகள் நடைபெற்றுருக்கு. இதற்கிடையில் தமிழக அரசிடம் டிஆர்பி ஒரு கருத்துரு அனுப்பியிருக்காங்க. டெட்டு தாள் 1 மற்றும் தாள் 2 இவைகளை நடத்துவதற்கான ஒரு ஒப்புதல் கேட்டு, அது மட்டும் இல்லாமல் தாள் திருத்துவதற்கான, அதாவது வினாத்தாள்களை திருத்தி அதற்கு மதிப்பெண்களை வழங்குவதற்கான ஒரு ஒப்பந்தமும் கோரப்பட்டிருக்குது. சரியான முறையில் அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இனி டிஆர்பியால் நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் கணினி வழியில் நடைபெறாது, ஓஎம்ஆர் ஷீட் வழியாக தான் நடைபெறும் அப்படின்றது. அதற்காக தான் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது கோரப்பட்டிருக்கு. ஸோ இந்த நடைமுறைகளாக நடந்துகிட்ருக்க இந்த சூழலில் பிஜிடிஆர்பி பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் தற்போது வெளியாகலை. நாம் அறிந்தவரை தற்போது வரக்கூடியது டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து தான் பிஜிடிஆர்பி அப்படின்றது வரும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஏன்னா டெட் அப்படின்றது வருஷத்துக்கு 2 முறை நடத்தணும். இந்த வருஷத்துக்கு 2 முறை நடத்தாதனால பல்வேறு சிக்கல்களை டிஆர்பி எதிர்கொள்ளுது. அது இந்த பிடிபிஆர்டி தேர்வுகள்லேயும் பல்வேறு வழக்குகள் எல்லாத்துக்குமே காரணமாக அமைஞ்சது. அதனால் டெட்டு தேர்வு அப்படின்றத விரைவாக நடத்தணும் அப்படின்றதில் டிஆர்பி உறுதியாக இருக்கிறாங்க. சரி சார், அப்போ பிஜிடிஆர்பி எப்போ தான் சார் வரும்? நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடர்ந்துக்கிட்டே இருங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா தேர்வு அப்படின்றது நமக்கு அறிவிக்கப்பட்டு குறைந்த நாட்கள் மட்டும்தான் நமக்கு தேர்வுக்கு தயாராகிறதுக்கு வழங்கப்படும். அதனால் நாம் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த குறைந்த காலத்தில் நமக்கு தேர்வு வந்தாலும் கூட விரைவாக நம்ம படிச்சிட்ருக்கனால நம்ம அந்த தேர்வுகளை சிறப்பான முறையில் எதிர்கொண்டு நாம் வெற்றி பெற முடியும். இதே போல் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து கட் ஆஃப்லாம் அதிகமாகிட்டுருக்கு. அதனால் குறைந்த காலத்தில் தேர்வில் வெற்றி பெறுவது அப்படின்றது கடினமாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடர்ந்துக்கிட்டே இருங்க அப்படின்றத நான் ஆசிரியர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வருது. நீங்கள் டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சியும் எடுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி வரட்டும், நான் அதுக்கு தான் தயாராகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. ஆனால் டெட்டு அப்படின்றதும் நல்லா நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். டெட்டு அப்படின்றது நம்ம பாஸ் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு செயல்பாடெல்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சைக்காலஜி படிச்சுட்ருக்கிறீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இப்போ கொஞ்சம் படிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நம்ம சோஷியலாக இருந்தோன்னா, அதாவது ஆர்ட்ஸாக இருந்தோன்னா சோஷியல் படிக்கலாம். அதே போல் சயின்ஸாக இருந்தோன்னா சயின்ஸு மேக்ஸையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். டெட்டில் பாஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் முயற்சி பண்ணாலே நடக்கக்கூடியது தான். ஏன்னா இது குவாலிஃபைங் தான். 82 மார்க் அப்படின்றது நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் எடுக்கக்கூடியது தான். நான் உங்களுக்கு சொல்லிக்கக்கூடியது என்னென்னா, பிஜிடிஆர்பியை விட யூஜிடிஆர்பி அப்படின்றது கிளியர் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா இங்கே நமக்கு போட்டியாளர்கள் அப்படின்றது சில துறைகளில் அதிகமாக இருக்கிறாங்க, ஆனால் சில துறைகளில் குறைவாக இருக்கிறாங்க. குறிப்பாக ஆர்ட்ஸில் பார்த்திங்கன்னா சமூக அறிவியல், அதாவது வரலாறு, ஜாகிரஃபி, இந்த பிரிவுகளெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டியாளர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறாங்க டெட்டு பாஸ் பண்ணவங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா டெட்டுக்கான முயற்சியும் எடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய பிஜிடிஆர்பிக்கான ப்ரிப்பரேஷனே பண்ணிகிட்டே இருங்க. டெட்டுக்கான அறிவிப்புகள் மிக விரைவாகவே உங்களுக்கு டெட்டு முடிஞ்சிடும். அதனை தொடர்ந்து பிஜிடிஆர்பி வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பியில் எல்லாருமே படிக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸு, அதாவது மேக்ஸிமம் அவங்களுடைய மேஜரை தான் படிப்பாங்க. அது 110 மார்க்குக்கு வரும். ஆனால் பார்த்திங்கன்னா
ஜென்ரல் நாலேஜ், சைக்காலஜி இதெல்லாம் நிறைய பேர் வந்து படிக்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் கவனம் கொடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது மிக மிக பிரகாசமாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டெட்டு கிளியர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பிலையும் உங்களுக்கு வந்து உங்களுடைய மேஜர் மட்டும்தான் வரப்போகுது, 150 மார்க்கு. அதே வந்து நம்ம கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் ஆசிரியர்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடிய இதே சமயத்தில் யூஜிடிஆர்பி என்று சொல்லக்கூடிய இந்த டெட்டு நம்ம பாஸ் பண்ணி அதில் யூஜிடிஆர்பி எழுதும் பொழுது அதுலேயும் நமக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய டெட்டுக்கும் தயாராகுங்க. யாரெல்லாம் டெட்டு பாஸ் பண்ணலையோ அவங்க. அதே சமயத்தில் பிஜிடிஆர்பிக்கும் தொடர்ந்து தயாராகிட்டே வாங்க. டெட்டு முடிஞ்ச அப்புறம் உடனே நமக்கு பிஜிடிஆர்பி அப்படின்றது வரும் அப்படின்றத நம்பலாம். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் நாம் சந்திக்கலாம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் அட்வான்ஸாக வாழ்த்துக்கள். நீங்கள் ஆசிரியராக பணியில் சேருவதற்கு நன்றி.